Dear students and friends, very good morning. இன்னைக்கு வீடியோல நம்ம French curve பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த French curve வந்து எப்படி யூஸ் பண்றது, எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படினு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த French curve வந்துட்டு இன்ஜினியரிங் டிராயிங் டூல்ல ஒரு முக்கியமான டூல். ஏன் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இதை வச்சு நம்ம ரொம்ப ஸ்மூத் கர்வ்ஸா ரொம்ப நல்லா டிரா பண்ணலாம். ஸ்மூத் கர்வ்ஸ் அப்படினு பண்ணும்போது இன்ஜினியரிங்ல வந்துட்டு நிறைய காம்போனன்ட்ஸ், நிறைய டூல்ஸ் இருக்கு. எலிப்ஸ், பாராபோலா, ஹைப்பர்போலா இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து எப்படி ஸ்மூத்தா கர்வ் டிரா பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு நம்ம யூஸ் பண்ண வச்சுங்க, அது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்துட்டு லோக்கல் ஸ்டேஷனரியில் எல்லாத்துலேயுமே விற்பாங்க. நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். அப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படின்னு நமக்கு தெரிலனா பர்மெஸ்டர் செட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாங்கிக்கலாம். ஏன் அந்த பேர் வந்து சொல்லி பார்த்தோம்னா பர்மெஸ்டர் அப்படின்றவர் தான் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை கண்டுபிடிச்சாரு. இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்துட்டு நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது, வுட்டில் இருக்குது, ஃபைபரில் இருக்குது, மெட்டலில் கூட இருக்குது. ஸோ மேஜராக யார் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டைலரிங் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன், அதுக்கப்புறம் நிறைய அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கர்வ்டு டிசைன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம பாடி ஷேப் வந்து ரொம்ப கர்வாக இருக்கும் இல்லை. ஸோ அதுக்காக ரொம்ப கர்வ் டிசைன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா ஹேண்டில் ட்ராப் பண்ணாங்கன்னா அது வராது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு தான் அவங்க டிசைனை ட்ராப் பண்ணி அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. ஏன்னா ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டு தான் அதை வச்சு நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க. அந்த பேட்டர்னாக எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ட்ராயிங், இந்த மாதிரி இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் காம்பனன்ட்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நம்ம நார்மல் ட்ராயிங்லாம் பண்ணுறது. இது இல்லாமல் நம்ம ஆட்டோ கேட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதில் வந்து நம்ம பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுவோம். பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ட்ராக் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா கர்வ்ஸுமே எந்த ரேடியஸில் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுக்கிட்டு நம்ம நிறைய ரேடியஸில் நம்ம கர்வ்ஸை ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 3 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்மால் இருக்குது, அதோட குட்டி ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் கர்வோட ஒரு இம்பார்ட்டண்ட் இது வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு 4 பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பாயிண்ட் 1. ஸோ நேம் கொடுக்குறோம், பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி, இது பாயிண்ட் டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டும் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ஒரு கர்வாக ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு அதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிட்டுருவீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், காம்ப்ளிகேட்டாகவே இருக்காது. இது வந்து இன்னர் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இது வச்சுட்டு நம்ம இந்த அவுட்டர் நம்ம ட்ரா பண்ணிடலாம். பாருங்கள், இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத் கர்வில் நம்மளால் இதை ஜாயின் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் 1 வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது 2, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது 3, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது 4. இது கூட நம்ம அழகாக வந்து இந்த கர்வ் வச்சுட்டு நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். பாருங்கள், நம்மளுக்கு எந்த மாதிரி கர்வ் வேணுமோ நம்ம எந்த ஸ்கேலை சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி கர்வ் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 டூல் இருக்குது. 1 2 3 இருக்குது. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ஸ்மால் ரேடியஸ் இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தோம்னா லைக் எலிப்ஸில் பார்த்தோம்னா அதோட கர்வ் வந்து ரொம்ப குட்டி ரேடியஸில் இருக்கும். ஸோ சின்ன எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு கர்வ் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னாலே அது வந்து ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எலிப்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த கர்வ்ஸ் எல்லாம் எலிப்ஸை ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கர்வ்ஸ் எல்லாம் நம்மள பாருங்கள்.
ஸோ எலிப்ஸ் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கர்வை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஹைப்பர்போலா ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஹைப்பர்போலா வந்துட்டு நமக்கு நார்மலாக தெரியும். இது வந்து ஸோ ஹைப்பர்போலா வந்து நம்ம நார்மலாக தெரியும். அது வந்து ரொம்ப பெரிய ரேடியஸ் ஆகிற கர்வ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹைப்பர்போலா ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கர்வை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பேராபோலா ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் வச்சுட்டு நம்ம பேராபோலா வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கர்வ்ஸை ட்ரா பண்ண முடியல, ஸ்மூத் கர்வ் வர மட்டும் வந்து ஃப்ரெஞ்சு கர்வோட இம்பார்ட்டன்ட் திங்ஸே ஸ்மூத் கர்வ் தான். இதே நம்ம 4 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே 4 பாயிண்ட் வச்சுருக்கேன். இது வந்து ஹேண்டில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத் பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு, பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஸ்மூத் கர்வ் நம்மளுக்கு வராது. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்மூத் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி.